ஃபெஸ்டிவல் டைம்னாலே பெரியவங்க இல்லை ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய எண்ணெய் பலகாரம் கொடுக்கறதுக்கு யோசிப்போம். அவங்களுக்கும் அந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீல் தரணும் இல்லையா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு கப் அரிசி மாவை வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு கடாயில் 2 கப் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. அதுலேயே 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 கப் பாகு வெல்லம் சேர்த்திக்கணும். முக்கால் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம வடிகட்டிக்கணும். கண்டிப்பாக பாகு வெல்லத்தில் நிறைய தூசி இருக்கும், நம்ம வடிகட்டிக்கிறது நல்லது. வடிகட்டின வெல்லப்பாகை கடாயில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. எப்பயும் போல் அதிரசத்துக்கு பாகு வெல்லம் காய்ச்சுவோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் காய்ச்சிக்கணும். எப்பயுமே அதிரசம் செஞ்சு போர் அடித்தா நமக்கு கண்டிப்பாக இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாகு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு தண்ணியில் 2 ட்ராப்ஸ் பாகு விட்டு பாருங்கள். இந்த மாதிரி கையில் எடுக்க வரணும். அடுத்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச அரிசி மாவில் இந்த பாகு ஆட் பண்ணி நல்லா கலரிக்கோங்க. கலரிட்டு மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது இப்போ ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டும். இப்போ நீங்கள் இதே மாவை 2 நாளுக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா நம்ம எப்பயும் செய்கிற நார்மல் அதிரசம் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் ஈக்குவலாக ரவுண்ட் பண்ணி வச்சிடலாம்.
இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு கவர் வச்சுருங்க. அதுக்கு மேலே நெய் தடவிக்கோங்க. நம்ம ரவுண்ட் பண்ண மாவை அதில் வச்சு தட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு இட்லி தட்டு வச்சுருங்க. ஒரு துணி போட்டு நம்ம தட்டி வச்ச மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக இட்லி பாத்திரத்தில் கூட இதை வேக வச்சுக்கலாம். நம்ம தட்டி வச்ச மாவுகளை இதில் ஆட் பண்ணி நல்லா வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டீம்டு அதிரசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பெரியவங்களுக்கானது. இது ஆல்மோஸ்ட் அதிரசத்தோட டேஸ்ட்லேயே தான் இருக்கும். இது நம்ம எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப உதிரி உதிரியாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு, குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching. Have a good day.